இதை அம்பாள் பாதத்துல வச்சு பணம் கொடுங்க. உனக்கு அறிவு இருக்கா? இந்த கந்தலை அம்பாள் பாதத்துல வைப்பாளா? உனக்கு அறிவு இருக்கிற கந்தலை யார் வைக்க சொல்றது? உள்ள இருக்கிறத வச்சுட்டோம். உள்ள என்ன இருக்கு? இது கிடைக்க முடியாத அபூர்வமான மலராச்சு. உனக்கு எப்படி கிடைச்சது? மதுரையில் இருக்காளே ஆத்தா, அவ காஞ்சிபுரத்தில் இருக்கிற அவ ஆத்தா பாதத்தில் வைக்க சொல்லி கொடுத்தா. வீணா என் கேள்வி கேட்டு கொண்டு போய் வச்சு பண்ணாங்க. குடுங்க குருக்களே, இது என்ன மலர்? மகரந்த மலர். இந்த மலருக்கு என்ன பிரத்யேக விசேஷம்? வருஷத்துக்கு ஒரு முறை நாட்டாமரையில பௌர்ணமி இன்னைக்கு பூக்கக்கூடிய ஒரே மலர். இதனுடைய விசேஷம் என்னன்னா, சர்வரோகத்தையும் குறிப்பா குஷ்டரோகத்தை அறவே ஒழிக்கக்கூடிய மகா சஞ்சீவி. இதை கொண்டு வந்த இவர் ஆத்தாங்கிறார், மதுரைங்கிறார், காஞ்சிபுரங்கிறார். இவரை பார்த்தா எனக்கு ஒன்றும் ஓடல. சேர்த்து இருங்கோ, முதல்ல இவர் நேரைய முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். காமாட்சி ஜோதி வடிவமா என் கனவுல வந்து நம்ம குறைய தீர்க்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியா? நம்ம உடனே மதுரைக்கு போய் மீனாட்சி தரிசனம் பண்ணி ஆகணும். அதென்ன சுந்தரி, இப்பதானே காமாட்சி நம்ம குறைய தீர்த்து வைக்க போறதா சொன்னேன். அதுக்குள்ள மீனாட்சி? ஐயோ, அதுவும் அவன் உத்தரவு தாங்க. நீங்க பொறுப்படுங்க, நான் போற வழியில என்ன விவரமா சொல்றேன். ஆமா, நமக்கு குழந்தை இல்லாத குறைய போக்கத்தான் காமாட்சி ஜோதி வடிவமா உன் கனவுல வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டாலே. அதுக்கப்புறம் இங்க மீனாட்சி அம்மா கிட்ட வந்து எதையோ நினைச்சு குமரி என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தியே. இன்னும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவகிட்ட கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த. அதாவதுங்க, அன்னை மீனாட்சிக்கும் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி தாய் சொன்னாலே. அதே மாதிரி குழந்தை பெக்காத என் குறையையும் அவ குறையையும் சேர்த்து மதுரையில தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. எங்க அப்படி செஞ்சதுன்னு 2 பேர் குறையும் நீங்கும். சுந்தரிக்கு உடம்பு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, சுகப்பிரசவம் ஆயிடும். சீக்கிரம் வாமா. தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க. ஒரு குழந்தை பெக்கிற பாக்கியத்தை என்கிட்ட விட்டுறே. அது பிறந்த உடனே அவன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட படிச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன்.
குழந்தை ஆண் சிங்கமா பிறந்திருக்கு. சுந்தரி, உன் பிரார்த்தனைக்கு இணங்கித்தான் அம்பாள் நமக்கு 1க்கு 2 அனுகிரகம் பண்ணிருக்காளே. ஏன் இப்படி மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த 2 குழந்தைகள்ல எந்த குழந்தைய தேவி மீனாட்சி கிட்ட கொடுக்கறது, அந்த குழப்பம்தான். அடி அசடே, இவ்வளவு தூரம் செய்த அம்பாள் இதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டாளா? 2 குழந்தைகளையும் கொண்டு போய் மீனாட்சி சன்னிதானத்தை வைப்போம். முடிவு அவ பண்ணிக்கிட்டுமே. அதாங்க சரி. மீனாட்சி, நான் சொன்னபடி கொண்டு வந்துட்டேன். 2 குழந்தைகளையும் உன் சன்னிதானத்துல போட்டுடுறேன். நீ எடுக்கிறத எடுத்துட்டு எனக்கு கொடுக்கறத கொடுத்துடுமா. சுந்தரி, சரியா போச்சா? தனக்கு எது வேணுமோ அதை அவளே எடுத்துக்கிட்டான். இனிமே அது அவ குழந்தை. அந்த நினைவோட நிம்மதியா நீ பிறப்பு. சுந்தரி, என்ன இது? அர்த்த ஜாமத்துல எதுக்கு இப்படி அழுக? அதாவதுங்க, இந்த குழந்தை என்கிட்ட வயிறு நிறைய பால் குடிச்சிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கான். அந்த குழந்தை நல்லா இருக்கு. அந்த குழந்தைய நீ விட்ட இடம் எது? அது தொட்ட பாதம் எப்பேற்பட்ட பாதம்? ஆமா, அன்னைக்கு என்னவோ அந்த குருக்கள் கிட்ட ரொம்ப தைரியமா குழந்தைய தொட்டு பாருங்க, விட்டு பாருங்க, அப்படி இப்படி எல்லாம் பேசினேன். இப்ப இருக்கு பின்ன அதேரியம். சுந்தரி, சிலையாய் நிக்கிற மீனாட்சி தன்னை நோக்கி தவழ்ந்து வந்த குழந்தைக்கு பசி வந்துட்டா சிலையாவே நின்றுடுவான்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படி இல்லைங்க. நாம அங்க இருக்கும் போதே கோயில் தர்மகர்த்தாவும் குருக்களும் குழந்தைய தூக்கி வெளியே உன்னை இப்படி எல்லாம் சமாதானப்படுத்த முடியாது. பொழுது விழுந்தது கோயிலுக்கு போய் குழந்தைய பார்ப்போம், கவலைப்படாது. என் குழந்தை சுத்தமா இருக்கு. எங்க இருக்கு? உள்ள இருக்கு. நீங்க எல்லாம் வெளியே நிக்கிறீங்களே. நாங்கெல்லாம் வேற எங்க நிப்போம்? அம்மா, உன் குழந்தைய சனின்னு சொன்னேன். சுண்டக்கான்னு சொன்னேன். இது 2 உள்ள இருக்கப்பட்ட பரதேவதை 2 காலையும் உருட்டா போடுது. விடுபடோ, உன் குழந்தைய உள்ளேயே தன் பக்கத்துல வச்சு விட்டு எங்க 2 பேரையும் சுண்டாக்கா மாதிரி தூக்கி வெளியில வீசி எடுத்து விட்டா சாலியை கொடுத்துட்டு சந்தையில நிக்கிறோம். ஒரு வழியும் தோணல. ஏ சுவாமி, எத்தவழியா இருந்துச்சு கதவை திறக்க சொன்னானே. நல்ல யோசனை. அம்மா, நீயாவது போய் கொஞ்சம் கதவை திறந்து பாரு. சரி, நீ போய் திறந்து பாரு. புதுசா ஒரு வாட்சிகள் எழுதப்பட்டிருக்க பார்த்தல? அது மாத்திரமா, அந்த குழந்தை கையில தங்க பால் கிண்டி பலவளம் நின்றத பார்த்தேடா. போய் தங்கமோ வைரமோ இந்த கர்ப்பகிரகத்துல பால் கிண்டி உண்டா? நம்ம கோயிலே தெரியாதுங்க. ஏன் என்ன பாக்குறேன்? உனக்கு புரிஞ்சா சரி. சுந்தரி, இந்த கோவிலுக்குள்ளேயே பால் கிண்டி கிடையாதுன்னு அவள் சொன்னாலே, பின்ன இந்த கிண்டியும் பாலம் எங்க இருந்து வந்தது? சுந்தரி, ஞான சம்பந்தனுக்கு கொடுத்த பால்ல மீதம் வச்சிருந்து அது அப்படியே அம்பாள் உன் குழந்தைக்கு கொடுத்திருக்காடி. அப்படி சொல்லாதீங்க. இனிமே அது அவ குழந்தை. போய் குறுக்கல, அம்பாள் மூக்கில் இருந்த வைரமுள்ளாக்க காணுமே. காணமா? காணுமா? ஆமாண்டா.
இல்லண்ணா காணோம். ராத்திரி பூஜை முடிஞ்சதை எடுத்து வச்சுட்டா? இல்லண்ணா, ராத்திரி அத்தை ஜாம முடிச்சு நாங்க போறச்சு அம்பாள் முகத்துல புல்லாக்கி இருந்தது. இப்ப காணுமேங்க. ஆமா காணும். ஒண்ணும் தெரியலையே. அந்த பிசை என்னமோ பண்றது வருங்க. புல்லாக்குதாங்க. வைர புல்லாக்கேதான். என்னன்னா இதை விட அற்புதம் வேணுமா? இவ்வளவு நேரம் இல்லாம நாம எல்லாம் புல்லாக்க காணும் தேடுறச்சே இந்த பச்சை மண்ணு ஹே அபிஷ்டுகளா அந்த புல்லாக்கு இதுக்குள்ளதான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கடான்னு கவுத்து காட்டுறாங்க. என்னடா சொல்றது? இது மீனாட்சி குழந்தைதான், நாங்க ஒத்துக்கிறோம். புறப்படுங்க. எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் தீண்டு போச்சு. என்ன சந்தேகம்? மீனாட்சிக்கு ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி சொன்னாலே அது சரியா போச்சு பாத்தீங்களா? எங்க எவ்வளவு பாசத்தோட இவன் கூட அவ விளையாடி இருந்தா அவன் மூக்கில இருந்த புல்லாக்கு இந்த பால் கிண்டில வந்திருக்கும். எத்தனை யுகங்களா இப்படி ஒரு குழந்தையோட விளையாடுங்கிற ஆசையை அவன் மனசுல தேக்கி வச்சிருந்தாலோ அதை தீர்த்து வைக்கிற பாக்கியம் இந்த குழந்தைக்கு கிடைச்சு போச்சுங்க. இனி அவளாச்சு அவ குழந்தையாச்சு, நமக்கு என்ன? வாங்க போல.